ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா வந்து என்னான்னு பார்க்க போகிறோம். ஹைட்ரோனா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடுங்க. அது வந்து வாட்டராக இருக்கலாம், இல்லாட்டினா பெட்ரோலாக இருக்கலாம், கெரோசினாக கூட இருக்கலாங்க. ஃப்ளூயிடு சரிங்களா. ஸ்டாட்டிக்னா வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் வந்து இருக்கிறது, அதாவது வந்து நிலையாக இருக்கிறது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து வாட்டர் இல்லாட்டா ஃப்ளூயிட் வந்து நிலையாக இருக்கும்போது அதில் வந்து என்னென்ன ஃபோர்ஸ் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி படிப்போம் சரிங்களா. ஸோ வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஏ சரிங்களா. ஸோ வந்து பி அப்படிங்கிறது வந்து லோடு. இங்கே வந்து லோடாக வந்து என்னென்ன வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, கிராவிட்டி, ஹைட்டு, இந்த 3 வந்து ஆக்ட் ஆகுது சரிங்களா. ஸோ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், இதை தூக்கிட்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜிஹெச்ஏ சரிங்களா. ஸோ வந்து இதுதான் ஃபார்முலா, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் ப்ரெஷர், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா வந்து என்னங்கிறத பற்றி பார்க்கணும் சரிங்களா. சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெஷரும் வந்து ஒரு பாயிண்ட் வழியாக வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இமேஜின் வந்து பண்ணிக்கிட்டோம்னா அந்த பாயிண்ட் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர் சரிங்களா. இந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பாயிண்ட் வந்து டெப்த்தை பொறுத்து வந்து வேரி ஆகும். ஆனால் இந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பாயிண்ட் வந்து டென்சிட்டியை பேஸ் பண்ணி வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ வந்து வாட்டரில் வந்து இந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பாயிண்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது லிக்விடில் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிலாம் கிடையாது. டென்சிட்டியை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகாது. ப்ரெஷர் வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெப்த்தை பொறுத்து தான் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம இவர் சொல்லிருப்பாவில் பாஸ்கல் சொல்லிருப்பாவில் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வாங்க சரிங்களா. ஸோ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டினா சேம் ப்ரெஷர் மாதிரியே தான் பாடியோட டோட்டல் வெயிட் வந்து ஒரே பாயிண்ட் வழியாக வந்து ஆக்ட் ஆகும். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து படிப்போம். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ வந்து இதை வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறாங்க. இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாடியோட ஷேப்பு, மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதை பொறுத்தலாம் வந்து சேஞ்ச் ஆகும். நிறையா வேரியேஷன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ வந்து அதை பற்றி பார்ப்போம் சரிங்களா. ஸோ வந்து இப்போ வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து வெஸ்ட்டில் வந்து ஃப்ளூயிட் வந்து இருக்குது. ஒரு பீக்கர்லையோ இல்லாட்டினா வந்து ஏதாவது குண்டான்லையோ ஒரு ஃப்ளூயிடை வந்து நான் வந்து எடுத்துக்குவேங்க. அந்த ஃப்ளூயிட் உள்ளாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு பொருள், அது வந்து எதா வேணால் இருக்கலாம். நான் வந்து ரெக்டாங்கிளில் வந்து ஒரு கட்டை ஒன்று எடுத்துக்குவேனே, இந்த கட்டையை வந்து என்ன பண்ண போகிறேன், ஹரிசாண்டலாக ஃபர்ஸ்ட் வந்து முக்க போகிறேன் சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு வந்து வெர்டிக்கலாக வந்து முக்க போவேன், அப்புறமா இன்க்ளைனை வந்து மூக்க போவேன். இப்படி இது பண்ணும்போது வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஹெச் ஸ்டார்னா என்ன, ஹெச் டேஷ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும். ஹெச் ஸ்டார்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் ப்ரெஷர் பாயிண்ட் வந்து இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ், அதாவது வந்து அந்த லிக்யூடோட சர்ஃபேஸ்க்கும் அந்த சென்டர் ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற தூரம் வந்து ஹெச் ஸ்டார். அதே மாதிரி வந்து லிக்யூடோட சர்ஃபேஸ்க்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் இடையில இருக்கிற தூரம் வந்து ஹெச் டேஷ் சரிங்களா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஹரிசாண்டலாக பொருளை வந்து முக்குவேன். அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல்கும் போது பிளேன் வந்து இப்படி வந்து ஹரிசாண்டலாக தானே இருக்கும். அப்போ வந்து சிபியும் சிஜியும் வந்து ஒரே பாயிண்டில் வந்து இருக்கும். அப்போ வந்து ஹெச் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஷ், இப்படி தான் வந்து கண்டிஷனில் வந்து இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து அந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபியும் சிஜியும் ஒரே பாயிண்டில் இருக்கிற பட்சத்தில் இந்த கண்டிஷனில் வந்து இருக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அடுத்து வெர்டிக்கல் பொசிஷன். இதில் பார்த்தீங்கன்னா சிஜி வந்து மேலே இருக்கும், சிபி வந்து கீழே இருக்கும். இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி இதில் வந்து இருக்கும், இந்த கண்டிஷனில் வந்து இருக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஜினா வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஏனா வந்து இந்த பொருளோட இது ஏரியா சரிங்களா. ஹெச் டேஷ்னா வந்து முன்னாடியே சொன்னல அந்த சிஜிக்கும் அந்த வெர்டிக்கல் சர்ஃபேஸ்க்கும் அந்த ஃப்ளூயிடோட சர்ஃபேஸ்க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் சரிங்களா. ஸோ வந்து இதை வச்சு வந்து ஹெச் ஸ்டார் வந்து கண்டுபிடிக்கலாம். இங்கேயும் வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. இங்கே வந்து எல்லாம் ஈக்குவலாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஹெச் ஸ்டாருக்கும் ஹெச் டேஷ்க்கும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் வந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுனால வந்து நம்ம வந்து ஹெச் ஸ்டாரை வந்து தனியாக வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா. இதே மாதிரி வந்து இன்க்ளைன்டு பொசிஷன்னா வந்து எப்படி இருக்கும், ஹெச் ஸ்டார் வேறு வேல்யூவில் இருக்கும், ஹெச் டேஷ் வந்து வேறு வேல்யூவில் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன், பொருளை வந்து டிப் பண்ணுறது வந்து வெர்டிக்கலாகவும் டிப் பண்ணல, ஹரிசாண்டலாகவும் இது பண்ணல. நான் வந்து என்ன பண்ணுவேன், கிடைமட்டமான இதில் வந்து டிப் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது வந்து எப்படி வந்து ஹெச் ஸ்டார் இருக்கும், ஹெச் டேஷ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த டீட்டா என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ
இந்த பொருளை நான் டிப் பண்ணுவேன்ல, அந்த டிப் பண்ணுவதுக்கும் இந்த ஃப்ளூயிடோட சர்ஃபேஸ்க்கும் இதில் வந்து நான் வந்து ஒரு லைனை வந்து வரைவேன். அந்த பொருளோட சென்டரில் வந்து லைனை வந்து நான் வந்து இழுத்துட்டே போவேன்னு வைங்களேன். இப்படி இழுத்துட்டே போகும்போது இது 2க்கும் இடைப்பட்ட கோணம் தான் வந்து இந்த தீட்டா. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து பொருளை வந்து நான் வந்து ஹரிசாண்டலாக இது பண்ணேன்னா இந்த ஃபார்முலா, அதே மாதிரி வந்து பொருளை வந்து நான் வந்து வெர்டிக்கலாக இது பண்ணேன்னா இந்த ஃபார்முலா, அதே மாதிரி வந்து பொருளை வந்து நான் வந்து இன்க்ளைனாக இது பண்ணேன்னா இந்த ஃபார்முலா. இது எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து ஆர்ஆர்பிஜேலையோ எஸ்எஸ்சிஜேலையோ கேட்கலாம். இங்கே வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்து டென்சிட்டி பேஸ் பண்ணி வந்து சேஞ்ச் ஆகாது. இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஐஜின்னு பார்த்தோம்ல, இதை பற்றி வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து டீப்பாக படிக்கலாம். நிறைய டாபிக் இருக்குது. இங்கே வந்து 2 ஃபார்முலா வந்து இது பண்ணிக்கோங்களேன். ஐஜி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸாக, நான் வந்து இங்கே வந்து ரெக்டாங்குலர் தானே எடுத்துருக்கேன். ஸோ வந்து ரெக்டாங்குலர் சர்ஃபேஸாக இருந்தோம்னா ஐஜி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, இல்லை சர்க்குலர் சர்ஃபேஸாக இருக்குன்னா வந்து ஐஜி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ரெக்டாங்கிள்னா என்ன, பெர்த்து, அப்புறமேட்டு வந்து டிங்கிறது வந்து என்னென்னா ஹைட்டு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து டிங்கிறது வந்து அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் அப்படின்னு வந்து இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து இதெல்லாம் வந்து சாலிடான ரெக்டாங்கிளாவோ, சாலிடான சர்க்குலர் இதாவோ, இல்லாட்டினா ஹாலோ ரெக்டாங்கிளோ, ஹாலோ சர்க்குலோ வந்து இருந்தோம்னா இந்த இது ஒருவேளை எந்த ஷேப்புமே இல்லாமல் அது ஒரு ஷேப்பில் இருந்தது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து நிறையா வந்து இது பண்ணணும். என்னான்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப், அன்ஈவன் ஷேப்பில் வந்து இருக்குன்னா அதில் வந்து 2 விதமான ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கு வந்து ரிசல்டன்ட் வந்து ஒன்று வந்து இருக்கும். என்னான்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். அந்த ஃப்ளூயிட் உள்ளாக வந்து அந்த பொருளுக்கு எகெயின்ஸ்டாக ஹரிசாண்டல் டைரக்ஷனில் உண்டாகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எஃப்ஹெச். அதேமாதிரி வெர்டிக்கல் டைரக்ஷனில் உண்டாகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எஃப்இ. இந்த 2 ஃபோர்ஸுக்கும் நம்ம வந்து ரிசல்டன்ட் ஒன்று வந்து வரைவோம். அதை வந்து எஃப்ஆர் அப்படின்னு வந்து வச்சுக்கோம். சரிங்களா? ஸோ வந்து இந்த ரிசல்டன்ட்டுக்கும் இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ், இந்த 2 ஃபோர்ஸ்க்கும் இடைப்பட்ட கோணத்தை வந்து நம்ம வந்து டீட்டாவில் வந்து இது பண்ணுறோம். ஸோ வந்து அதுக்கான ஃபார்முலா எஃப்ஆர் கண்டுபிடிக்கணும், ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா. இதில் வந்து டீட்டா வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஃபார்முலா. ஸோ வந்து எஃப்ஹெச் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா, எஃப்இ கண்டுபிடிக்கணும்னா வந்து இந்த ஃபார்முலா. இதில் ஏன் எஃப்இக்கு மட்டும் வந்து வால்யூம் வந்து நான் வந்து தந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் மேலே ஆக்ட் ஆகிறது வந்து என்ன விதமான ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ஃப்ளூயிடோட வெயிட் வந்து அப்படியே வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ வந்து இந்த பொருள் மேலே நம்ம ஆக்ட் பண்ண வைக்க ஃபோர்ஸ் எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளூயிடோட வெயிட். ஸோ வந்து வால்யூம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து அதிகமானவனா, இப்படி இது பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வெர்டிக்கலாக வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அதிகமானவனா டீட்டாவோட வேல்யூ வந்து அதிகமாகும். ஹரிசாண்டலாக இது பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அதிகமானவனா டீட்டாவோட வேல்யூ வந்து குறைஞ்சிடும். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாமா? வாட்டர் டெப்த் வந்து அதிகமாக இருந்ததுன்னா வந்து சிபிசிஜி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். வாட்டர் டெப்த்னா வந்து என்ன, இப்போ இது வந்து ஒரு 10 மீட்டர் வந்து இருக்குன்னா ஓகே. இதே வந்து 10 கிலோமீட்டருக்கு இருந்ததுன்னா சிபிசிஜிக்குள்ள வந்து அந்தளவுக்கு வந்து வேரியேஷன் வந்து இதாகாது. ஏன்னா வந்து அந்த வாட்டரோட ஃபோர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இதாக இருக்குங்கும்போது அந்தளவுக்கு வந்து வேரியேஷன் வந்து காமிக்காது. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் வந்து காற்று வந்து அடிக்குதுங்க. காற்று வந்து ஒரு ஃபேன் இது பண்ணி நீங்கள் வந்து காற்றை வந்து இது பண்ணுவீங்க. அந்த காற்று வந்து குட்டி சர்ஃபேஸாக இருந்தால் அடிக்க இது வந்து நல்லா தெரியும். அதே வந்து பெரிய சர்ஃபேஸாக இருந்ததுன்னா அதை வந்து யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான். ஸோ வந்து ப்ரெஷர் வந்து அப்படியே வந்து டைலூட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். சிபியும் சிஜியும் வந்து டைலூட் ஆகிடும் அப்படியே. சரிங்களா? அதை தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஹரிசாண்டலாக வந்து ரொட்டேட் ஆகும்போது சிபிசிஜி வந்து மாறாது. இப்போ பொருள் வந்து தண்ணியில் இருக்குது, அது வந்து என்ன ஆகுதுன்னா ஹரிசாண்டலாக வந்து ரொட்டேட் ஆகுது. சரிங்களா? இப்படி வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வைங்களேன். இப்படி வந்து ரொட்டேட் ஆகும்போது அதோட சிபிசிஜியும் மாறாது. இங்கே இருக்கிறது இங்கே இருக்கும், அப்புறம் இங்கே இருக்கும், அப்புறம் இங்கே இருக்கும். இப்படியே தானே மாறி மாறி வந்து இதாகிட்டு இருக்கும். ஸோ வந்து அந்த சிபிசிஜி வந்து மாறாது. சிபி எப்போவுமே வந்து சிஜி கீழே தான் இருக்கும். இப்போது இங்கே பாருங்களேன், இங்கேயும் வந்து சிஜி கீழே தான் சிபி இருக்குது, இங்கேயும் சிஜி கீழே தான் சிபி இருக்குது. இங்கே மட்டும் வந்து ஈவனாக இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் வந்து இருக்குது. ஸோ வந்து இவ்வளோ தாங்க வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இந்த அளவுக்கு பார்த்தீங்கனாலே வந்து போதும்.
ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. அதாவது வந்து ஒரு சில ஷேப்ஸ்க்கு வந்து சிபி இவ்வளோ இருக்கும், சிஜி வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி கரெக்டான சர்ஃபேஸாக வந்து இருக்கும். இவைகளவாக இருக்காமல் நல்ல ஒரு கட்டமாக ஒரு வட்டமாக இல்லாட்டினா வந்து வேறு ஏதாவது ஷேப்பில் ஒரு முக்கோணமாக இல்லாட்டினா வந்து பேரபோலிக் ஷேப்பில் ஏதாவது ஒரு ஷேப்பில் வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து இருக்கும். அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து சிபி சிஜி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம்.